வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பங்குனி மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் துர்க்கையம்மன் பிறந்த நட்சத்திரத்தில் சரியாக 20 டிகிரி மேச ராசி கும்ப லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சோபகிருது வருடத்துடைய கடைசி மாதமான பங்குனி மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? மிதுன ராசியாதிபதி புதன் ராசிக்கு 10வது பாவகத்தில் 3வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருந்து, அதுபோக உங்கள் ராசியாதிபதி நீட்சத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. வாகனம் வாங்கணுன்ற ஆசை நிறைய நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஒரு சிலருக்கு நினச்ச உடனே முடிஞ்சிருது, வாங்கிட முடிஞ்சிருது. ஒரு சில நண்பர்களுக்கு 2 வருஷமாக 3 வருஷமாக 5 வருஷமாக கனவு மட்டுமே காணக்கூடிய நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. வாகனம் வாங்கிறதுக்கும் அதே மாதிரி சொந்தமாக வீடு வாசல் வாங்கிறதுக்கும் இது நல்ல நேரம் தானுங்க. எல்லா பதிவுலையும் வீடு வாசல் வாங்கிறதுக்கான நேரம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தான் சார் உண்மை அப்படின்னா, பொதுவாக ஒரு மண்மனை வாங்கணும் அப்படின்னா சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது 4க்குடைய கிரகம், அந்த கிரகம் 4வது பாவகத்தை பார்க்கணும். இல்லை அப்படின்னா செவ்வாய் பூமிகாரகர், அந்த செவ்வாவுடைய பார்வை 4வது பாவகத்தை பார்க்கணும். இந்த 2 அமைப்புகள் இருந்தால் மட்டுமே அவரால் ஒரு வீடு வாசல் வாங்க முடியும். அதுபோக வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தும். இது யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுக்கிடலாம், எந்த ஜோதிடர்கிட்ட கேட்டாலும் உண்மை இதுதான்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த 4க்குடையவருடைய திசையோ அல்லது 4க்குடைய புத்தியோ அல்லது 4க்குடையவருடைய அந்தரமோ நடக்கணும். ஆனால் நம்ம பிரார்த்தம் இந்த பங்குனி மாதத்தில் மாத தொடக்கத்திலேயே மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன், அந்த புதன் தான் 4க்கும் சொந்தக்காரர், 4வது பாவகத்துக்கும் 4வது பாத்தியத்துக்கும் சொந்தக்காரர் அந்த புதன் தானுங்க. சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறாரு. அவர் யோகமாக இருக்கிறாரே தவிர சூரியனுடன் சேர்ந்து அவர் அஸ்தமனம் ஆகலை. சூரியனுடன் எந்த கிரகமாக இருந்தாலும் 5 டிகிரிக்குள்ளார இருந்தால் தான் அஸ்தமனம். சூரிய பகவான் 330 டிகிரியில் இருக்கிறார். அதே இடத்துல இருக்கக்கூடிய புதன் 343 டிகிரியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 13 டிகிரி வித்தியாசம். அப்போ 100% புதன் அஸ்தமனம் அடைய போகிறது இல்லை. அதுபோக புதன் வக்ரம் அடைகிறாரு. 19ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாரு. அந்த நேரம் நமக்கு மோசமாக இருக்குது, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நிறைவான நேர காலங்கள் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு. மாத தொடக்கம் அன்னைக்கே 4வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி 2ஆம் தேதி பங்குனி மாதம் 2ஆம் தேதி இந்த செவ்வான் சொல்லக்கூடிய கிரகம் தானே பூமிகாரகர். அதுபோக மிதுனராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் தானே. அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்துக்கு, அதாவது கும்ப ராசிக்கு வந்துட்டு அவருடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 300 டிகிரியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தையும் பார்ப்பார், உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்ப்பார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதி பார்வை, சூரிய பகவானுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை. அப்போ 3 கிரகங்களுடைய பார்வையும் அந்த சுபஸ்தானத்தில் படுது. அப்போது 100% ஒரு மண்மனை வாங்கிறதுக்கு உண்டான சிறந்த ஒரு நேரம். காசு பணம் 4 காசு கையில் இல்லை, நீங்கள் பாட்டில் மனம் வாங்கலான்னு சொல்லியிருக்கிறீங்க. எப்படி சார் வாங்கிறது? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காசு பணம் இருந்தால் தான் ஒரு செயல் செய்யணுன்ற மாதிரி எண்ணம் இருந்தால் அது சாத்தியம் இல்லைங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வகையில் காசு பணம் வந்துடும். கடனை வாங்கியாவது அந்த செயல் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். காசு பணம் மட்டும் நிறைய இருக்குது, ஆனால் அந்த செயல் செய்கிறதுக்கான பிராப்தம் இல்லை அப்படின்னா எம்பிட்டு காசு பணம் வச்சாலும்
அந்த செயல்படுத்த முடியாது. நிறைய பேர் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த நேர காலங்கள் மண்மனை வாங்கிறதுக்கும் அதுபோக வாகனம் வாங்கிறதுக்கும் சிறப்பான ஒரு நேர காலங்கள். பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை. அப்போது அந்த பங்குனி 1லிருந்து பங்குனி 19 வரை சில பேர் வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் கொண்டிருந்தால் அந்த எண்ணங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரம் இந்த நேரம். வெளிநாடு போக்குவரத்து வேணும், இல்லை வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யணும் அப்படின்னா புதன் தான். நம்ம ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்குங்க. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கணும்னா நம்ம ராசியாதி புதன் சிறப்பாக இருக்கணும். சார் புதன் நீச்சம் அடைஞ்சிடறாரே சார், அது எங்கிட்டு போய் சார் அவர் நல்லது செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னா இல்லை. புதன் நீட்சமே அடைஞ்சாலும் யாருடைய பாவகத்தில் இருக்கிறாரு? குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படி அப்போ 100% அந்த இடத்துல நமக்கு சாதகமாக இருக்கும். அதுபோக சூரியனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கிறார். ஆக நீச்சம் அவர் தனிச்சிருந்தால் நமக்கு சங்கடம் கொடுப்பார். அவர் தனிச்சில்லை, சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறார். அதுபோக ராகுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் புதன், நல்ல மெஜாரிட்டியாக இருக்கிற. அப்படி அவருடைய பார்வைப்படுறதுனால வெளிநாடு சார்ந்த வேலைகள் சாதகமாக அமைகிறதுக்குண்டான நல்ல அனுகூலம். ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டேன் சார், 2 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் நட்டத்திலேயே போயிட்டுருக்கு சார், நான் போட்ட அமௌண்ட்டு வந்தால் கூட நான் எடுத்து போடலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த பங்குனி 1லிருந்து பங்குனி 19 தேதிக்குள்ளார லாபகரமாக இருக்கும், எடுத்து போடுங்க. இல்லை சிறுக காசு பணம் சம்பாரித்து சிறுக காசு பணம் சேர்த்து ஒரு இடத்துல கொடுத்தனுங்க, ஏன்டா கொடுத்தன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு, எதுக்குடா கொடுத்தன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு, என் வீட்டு பணத்தை கொடுத்து அவங்க பின்னாடி நாயா பேய அலையிற மாதிரி இருக்குதுங்க, அப்படி சங்கடப்பட்டு இருக்கிற மிதுன ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் இந்த பங்குனி 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்கள் வீட்டு பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துப்படும். அதுபோக கணவன் மனைவிக்குள்ளார, ஏன்னா மிதுன ராசியாதிபதி புதன் 10வது பாவகத்திலிருந்து 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8 குடையவர் 9 குடையவர். அந்த சனி பகவானோட சுக்கிர பகவானும் செவ்வாவும் சேருவார். விதிகாரனோட திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் 6வது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும், இந்த 3 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம். இந்த தருணத்தால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதுபோக காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரிவினைகள் சரியாயிடும். 2 வருஷமாக உசுராக இருந்தங்க, ஒரு சின்ன சங்கடத்தால் 2 பேருக்கும் மிகப்பெரிய விரிச்சல் ஏற்பட்டுடுச்சிங்க அப்படின்னா இந்த தருணத்தில் பிரிஞ்சு போன காதலர்கள் மீண்டும் இணையறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார், 10வது பாவகத்தில் புதனும் சூரியன் இருக்கே, நிறைய நண்பர்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் உருவாகும். இல்லை அரசாங்கத்தில் ஏற்கனவே நான் இருக்கிறேனுங்க, ஆனால் வேண்டா வெறுப்பாக வேலை செய்கிற மாதிரி இருக்குதுங்க, ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்குதுங்க அப்படின்னா இந்த தருணங்களில் அந்த வேலையில் ஒரு பிடிமானம் ஏற்படும். அந்த வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். 19ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் சரியில்லைன்னு சொல்லிட முடியாது. 19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சரியில்லாமல் இருக்குது. 19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதினா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8 நாள் பக்கம். அந்த 8 நாள் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீச்சத்தில் இருக்கிறாரு. அதுபோக சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமனம் ஆகுவார், அதுபோக வக்கரம் அடைவார். அப்போ 3 விதமான ப்ராப்ளம் கொடுத்துரும். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 8 நாள் இந்த மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். முதல்ல வண்டி வாகன யோகன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுவே அந்த தருணத்தில் வண்டி வாகனத்தில் சேதாரம். முடிஞ்ச அளவுக்கு பங்குனி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதி வரை அந்த 8 நாள் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனம் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. அதுபோக ஏன்னா வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சில சங்கடங்களும் கொடுத்துரும். நம்ம நல்லதை செஞ்சால் கூட கெட்டதுன்ற பேர் வந்துடும், தாயேன்னு போனாலும் நாயன்ற பேர் வந்துடும். இந்த தருணம் உங்களுடைய ராசி அதிபதி அஸ்தமனம் அடைஞ்சி
நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் ராசியாதிபதி புதன் அஸ்தமனம் அடைஞ்சு நீட்சம் அடைஞ்சு வக்ரத்தில் வரும்போது இந்த மாதிரி சங்கடம் கொடுத்துரும். வக்ரத்தில் வராரு அப்படின்னா அந்த தருணத்தில் ரேவதி நட்சத்திரம், தன்னுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் தானுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரம் 360 டிகிரியிலிருந்து அவர் 0 டிகிரிக்கு வந்துடுவார். அப்போ 0 டிகிரினா கிட்டத்தட்ட மேசத்துக்கு வந்துடுவார். மேசத்துக்கு வந்துட்டு உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்துக்கு வந்துட்டு குரு பகவானை டச் பண்ணிவிட்டு மீண்டும் குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்துடுவார். அந்த 8 நாள் இந்த மாதிரி ஒரு சூழல் நடக்குது. இந்த கிரக சேர்க்கை சூரிய பகவானோட மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் குரு பகவானோட வந்து ரொம்ப நெருக்கத்துக்கு வரமாட்டார். குரு பகவான் ஏற்கனவே நமக்கு கிட்டத்தட்ட 19 டிகிரியில் இருக்கிறார். 19 டிகிரியில் குரு பகவான் இருப்பார். 1 டிகிரி 0 டிகிரிலேருந்து 1 டிகிரி 2 டிகிரிக்கு புதன் வந்துட்டு மீண்டும் 360 டிகிரிக்கு பின்னுக்கு போகிறார். அது வக்ரம். சனி பகவான் வக்ரம் அடைஞ்சால் பெருசாக நம்ம எடுத்துக்கிறோம், குரு பகவான் வக்ரம் அடைஞ்சால் பெருசாக எடுத்துக்கிறோம். அவங்க ராசிநாதன் வக்ரம் அடைகிறது யாருமே அது பெருசுபடுத்துறது இல்லை. சனி பகவானை விட குரு பகவானை விட ராகு கேது வக்ரங்களை விட ஏன் சந்திராஷ்டத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒருத்தருடைய ராசிநாதன் வக்ரம் அடையும் பொழுது யாரும் கண்டுக்கிறது இல்லை. ராசிநாதன் பலவீனம் அடைகிறாரு, வக்ரம் அடைகிறாருன்னா அது மோசமான கிரக நிலைகள். அப்போ அந்த தருணத்தை கொஞ்சம் சூதானமாக கையாளணும். இப்போ மிதுன ராசி நண்பர்கள் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்திடும், வாகனங்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்திடும். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் பங்குனி 19ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதி அந்த 8 நாள் போயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுபோக இந்த தருணம் படிப்புக்கு உண்டான வேலைகள் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கும். அந்த செவ்வாய் உங்களுக்கு கும்பத்துக்கு வருவார் இல்லைங்களா, செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு வருப்பார் பாருங்க. அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்ப்பார். அப்போ படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு கொடுக்கும். விரைய செலவுகள், சுப விரைய செலவுகள், முதல்ல வீடு வாசல் வாங்குவீங்க கட்டுவீங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் முன்னுக்கு நடக்கும். முன்னுக்கு நல்லா இருக்குது. பின்னுக்கு 27, 28, 29, 30, 31, 27 விட்டுடுங்க, 28, 29, 30, 31 அந்த 4 நாள் நல்லா இருக்கும். முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் நல்லா இருக்குது. பங்குனி மாதத்தில் 18 நாள் மிதுனராசி நண்பர்களுக்கு ஆனந்தமான நேரம், அற்புதமான நேரம். பின்னாடி ஒரு 4 நாள், 18 நாள், 22 நாள், 22, 23 நாள் கூட வச்சுக்கிடுங்க. 23 நாள் மிதுனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குது. 8 நாள் 100% சொல்கிறேனுங்க, சத்தியமாக பாதகமாக இருக்குது மிதுனராசி நண்பர்களுக்கு. நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல சாமி, கெட்டது நடக்காமல் இருக்கணும் இல்லையா? அதனால் பங்குனி 19லிருந்து பங்குனி மாதம் 27 வரைக்கும் எப்படி நம்ம இருந்துக்கிடணுமோ அப்படி இருந்துக்கிறது புத்திசாலித்தனம். நம்மளை நாம் பார்த்துக்கிடலாம், நம்ம மற்றவங்களை பார்த்துக்கிறது அப்புறம் முதல்ல நம்மளை நம்ம பார்த்துக்கிடலாம். மற்றபடி சாதகமான நேரங்களில் சாதகமான விஷயங்கள் பண்ணுங்க. பாதகமான நேர காலங்கள் வரும்போது பாதுகாப்பாக இருந்துக்கிடுங்க. ஜோதிடம்ன்றது வரக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய பலன்கள், வரக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதுதான் ஜோதிடத்தில் பார்த்துக்கிடணும். வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடி பிரயோஜனம் இல்லைங்க, சாப்பிட போகிற சாப்பாட்டுக்கு தான் ஊறுகாய் தேடணும். பெரியவங்க அழகாக சொல்லுவாங்க, முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு என்னத்துக்கு மோளம் கொட்டுறீங்க, முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு ஏன் மோளம் கட்டுறீங்கன்னா வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்ம எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு கேட்குறது. நடக்க போகிற கல்யாணத்துக்கு தான் மோளம் கொட்டணும். வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் தான் முடியுமே தவிர இந்த பேர் ராசிக்கு நான் பார்த்துக்கிறேனுங்க, அதுக்கப்புறம் அந்த பிரசனம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. பேர் ராசியும் பார்க்குறது இல்லைங்க, பிரசனமும் பார்க்குறது இல்லைங்க. ஜாதகம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு உண்டான பலன்கள் வந்துடும். அப்படி ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகம் அனுப்பி வைங்க. சந்தர்ப்பம் இருக்கும்போது அருமையாக நிதானமாக பொறுமையாக விரிவாக விளக்கமாக பார்த்து கொடுக்குறேனுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.